ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு veniskitchen. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் கிரேவி மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டாரு, 2 கிராம்பு, அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் சைஸ் அளவுக்கு பெருஞ்சீரகம் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் 2 பல்லாரியை ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதனால் நான் வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடையும் போயிட்டு இந்த சமயத்தில் நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி 1 கப் நான் சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். கிரேவி நல்லா கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதிச்சுட்டு நான் இந்த சமயத்தில் பன்னீரை சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. பன்னீரும் வெந்துடும், கிரேவியும் ரெடி ஆயிரும். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆகிட்டு. இது புரோட்டா, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.